என் கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவா, என்னை காண்கின்றீர், காக்கின்றீர். யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவா, என்னை காண்கின்றீர், காக்கின்றீர். உலகம் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டீர் தேவா. உலக தோற்றம் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவா. என்னை தெரிந்து கொண்டீரே. யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவா, என்னை காண்கின்றீர், காக்கின்றீர். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கின்றீர். யெகோவா தேவா, என்னை காண்கின்றீர், காக்கின்றீர். என்னில் வைத்த அன்பு அது மாறாதது, மறையாதது. என் மேல் வைத்த அன்பு அது மாறாதது, மறையாதது. அவரே என் துணையானவர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். யெகோவா தேவா, காண்கின்றீர், காக்கின்றீர். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் ஆயிரம் சொல்லி முடியாதையா. அது விவரிக்க இயலாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் ஆயிரம் சொல்லி முடியாதையா. அது விவரிக்க இயலாதையா. யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கின்றீர். யெகோவா தேவா, என்னை காண்கின்றீர், காக்கின்றீர். அப்பா யெகோவா ஷம்மா, எங்க கூடவே இருக்கிறேன். இதோ அந்த டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ இருக்கிறீங்க ஐயா. உலகம் தோன்றும்னே என்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்க ஐயா. அதை மனிதனால் கூடாதவைகள் நம்ம தேவனால் எல்லாம் கூடும். என்னில் வைத்த அன்பு பெரியது, அது மாறாதது என்று சொன்னீங்களே அப்பா. சோத்திரம் அப்பா, நீ வைத்த அன்பு பெரியது ராஜா, அது மாறாதது. அவரே நமக்கு துணையாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். 1000 நாவுகள் இருந்தாலும் சொல்ல முடியாது ராஜா. அப்படியாக ஆண்டவரே அவரை புகழ்ந்து பாடுவோம், அவரை போற்றி புகழுவோம். நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு முறை நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் அப்பா, துஷ்ட மிருகங்க தேசத்துல வரக்கூடாது. இதோ அப்பா, வெயில்னால பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சிங்க. ஒருவன் கெட்டு போவதும் இந்த சித்தம் அல்ல ராஜா. எல்லாரோட மனக்கண்களும் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஷாலமான தூரமான ரியாந்தரம் கல்வாரி அதற்கு தேடிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. பெண் பிள்ளைகள் அன்றவரே போக்குலை வாழ்க்கை சமூகம் இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் அன்றவரே பக்தி வைராக்கியத்தை கொடுங்க, வேதத்தை வாசிக்கட்டும், அதன் மூலமாக விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களையா. இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் தகப்பனே. வியாதி வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது ஆண்டவரே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இயேசுவே என்று கூப்பிடும் போது ஓடி வந்து நம்மை தூக்குகிறவராய் இருக்கிறார். கண்ணீர் கவலை எல்லாத்தையும் எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால அவரை இன்னுமாய் நம்மை தேடுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நினைத்ததெல்லாம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். மனுஷனால கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அப்படியாக வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நம்ம தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நம்ம 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம் இல்லையா? 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்று உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அருமையான ஒரு வசனம் பிரியமானவர்களே. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. இன்னும் அது என்ன செய்யல, இன்னும் உருவே ஆகலை. அல்லேலூயா. ஏன் அவ்வளோ தூரம்? நம்மளை பெற்ற தாய் தகப்பனுக்கு இன்னும் திருமணமே ஆகலை. அந்த நேரத்திலேயே நம்ம இத்தனை வருஷத்தில் இந்த நேரத்தில் இப்படி பிறப்போம், இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வோம், அவருடைய பிள்ளைகளான ஊழியம் செய்வோம், எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கப்படலை. தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் மிக முக்கியம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. அது மாத்திர நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். எப்படி யோவான் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான், அதே போல ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கமே அதுதான். அப்படி ஊழியத்துக்காக நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எங்க? கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்பாகவே பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு என்னவா வச்சிருக்கிறேன்? தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நம்மெல்லாம் யார் தெரியுங்களா? தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னு ஒரு ரோல் கிடையாது. இருக்குது, வசனம் இருக்குது. என்ன சொல்றாரு? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பரும் போதருமா வைத்திருக்காரு. சொல்றது வசனம் என்ன சொல்லும். ஆனா இதுல வசனம் என்ன சொல்ல பாருங்க, நம்மள நோக்கமே மெயின் என்னன்னா தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம் இல்லாம எந்த ஒரு கிறிஸ்துவனும் ஊழியக்காரனா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா நம்ம மேல ஒரு அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரி என்ன சொல்றாரு அதை கேட்டுதான் நம்ம செய்ய முடியும். அதே போலதான் நாம் ஆண்டுட்டு இருந்து வார்த்தை வாங்கி தான் அந்த ஊழியமே செய்ய முடியும். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னாதான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும். அப்ப அதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்கமா தரிசனம் காண்கிறது, ஆண்டுட்டு இருந்து வார்த்தையை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறது. நம்மக்கிட்ட ஒரு சோர்ந்து போய் பாரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுங்க, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குதுன்னு. அப்போ நம்ம அவங்களை எப்படி ஆறுதல் படுத்தணும், அவங்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் தரணும் என்பதை குறித்து நமக்கு ஆண்டவர் வாயில வைக்கிற வார்த்தை தான். அப்போ தீர்க்கதரிசனம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆறுதல் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அல்லேலூயா. வார்த்தை நம்ம வாயிலிருந்து, ஊழியக்காரன் வாயிலிருந்து எதை எதிர்பார்ப்பாங்க? வார்த்தையை தான் எதிர்பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது பாருங்க, 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். அப்படி சொல்லவே கூடாது. நம்மளை தீர்க்கதரிசியா உருவாக்கிட்டாட்டு அதுக்காகவே நம்மளை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம அது செயல்படுகிறவர்களா இருக்கணும். ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னால் அதெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. பாருங்க, அப்போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றே தெரியுமா தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அப்படி சொல்லாத, எனக்கு பேச தெரியாது கொள்ளாத, நீ சொல்லாத. மோசையும் அப்படிதான் சொன்னார். அதுக்கெல்லாம் வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. மோசே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அதிகாரம்லாம் கொடுக்குறாங்க. யாத்திரா புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துலேருந்து 9 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அவருக்கு அதிகாரம்லாம் கொடுத்து தான் அனுப்புறாரு ஆண்டவர். போல என்ன சொல்றாரு? கீழே போடுன்றாரு. அது என்னாவது? சர்வமாவது. உன் கையெடுத்து மடியில போடுன்றாரு.
போட்டால் அது குஷ்ட ரோகமாக மாறுது. அல்லேலூயா. பல வல்லமைகளை கொடுத்து அனுப்புறாருங்க. நம்ம சும்மா அனுப்பல அவரு. அப்படி கொடுத்த பிறகு மோசே என்ன சொல்றான்னாக்கா, ஐயா எனக்கு தெரியாது, எனக்கு பேச தெரியாது. யாத்திராபுத்தர் 4வது அதிகாரத்தில் 10வது வருஷத்துல 6வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 12வது வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவன் சொல்றான் எனக்கு பேச தெரியாது. அப்பதான் வேற வழி இல்லாம தான் என்ன பண்றாரு, இன்னொருத்தர் அனுப்புறாரு. யாரு? ஆரோனை அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்படியா நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அதுதான் இங்க 7வது வருஷம் சொல்லுது. அல்லேலூயா. 8வது வருஷம் பாருங்க, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு 8வது வருஷத்துல அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு, உனக்கு நான் துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அதான் சொல்லுவாரு, நீ எனக்கு எல்லாம் சொல்லு. சில இடத்துல சொல்லுவார், மோசே சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நீங்க போறீங்க அனுப்ப சொல்றீங்க, நான் போய் பார்வோன்கிட்ட சொல்லி நான் இஸ்ரவேல் நடத்தின்னு வரேன். ஆனா 6 லட்சம் பேர், ஒரு ஆள் 2 ஆள் இல்லை. அல்லேலூயா. என் கூட யாரை அனுப்புவீங்க, யாரும் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ 10 பேர்ல 20 பேர்ல 1,00,000 பேரை கூட்டு பண்ணலாம், அது உனக்கு துணையா இருக்காது. என்ன கூட்டின்னு போ, நான் வரேன் உன் கூடன்ற. அதுதான் இங்க 8வது வருஷம் சொல்ற, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எரேமியா 1வது அதிகாரத்தில் 8வது வருஷம் சொல்ற, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, நான் வரேன் உன் முன்னாடி, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். எனக்கு பேச தெரியாது, எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தமது கரத்தை நீக்கி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயில வைக்கிறேன். வல்லமை எப்படி கொடுக்கிறார் பாருங்க, நம்ம வாயை தொடுறார் அவர். நம்ம வாயில வார்த்தை எடுத்து வந்து டேபிள்ல வைக்கிற மாதிரி வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை வச்சு நீ என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றாரு 10வது வருஷத்துல. பார் அப்படி சொல்லிட்டு, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும், 10வது வருஷத்துல கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளுக்கு மேல் ராஜ்யத்து மேல் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா சொல்றான், நான் இப்படி சொன்னேன், எனக்கு பேச தெரியாது, கொள்ளாது, நான் சின்ன பையனா இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என் வாயை தொட்டு என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன், அந்த வார்த்தையை வச்சு நீ என்ன பண்ணலான்றாரு. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புடுங்கவும் முடியும், அல்லேலூயா, இடிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், கவிழ்க்கவும் முடியும், கட்டவும் முடியும், நாட்டவும் முடியும். ஏன்னா உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும், ஜாதிகள்னா ஜனம், ராஜ்யம்னா தேசம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எப்படி வைக்கிறார் பாருங்க, ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போதும் அவங்க விடுதலை பெற்றுக் கொள்வாங்க. நீ ராஜ்யத்துக்காக ஜெபிக்கும் போதும் தேசத்துக்காக ஜெபிக்கும் போதும் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. நீ தேசத்தையே ஆள முடியும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும். ஏன்னா அந்த உலகம் யாருக்கிட்ட தான் இருக்குது, சாத்தான்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட இல்லை. அவருடைய ஆளுகை எது, பரலோக ராஜ்யம். அனத்தான் சொல்வார், இந்த பூமியிலே என் ராஜ்யம் வருவதாக. யார் மூலியம் வரும், நம்ம மூலியம் தான் வரணும். நம்ம தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா ஒரு தேசத்துக்கு ராஜா இருப்பாங்க, ஆனா பூமி அனைத்துக்குமே ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏசப்பா தான். அல்லேலூயா. அதனால நீங்க இப்போ போர்லாம் நடக்குது கொள்ளுதுன்னு சொன்னா என்ன செய்யணும், உக்ரைனுக்காக நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இங்கெல்லாம் போர்லாம் நிற்கணும். ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நடக்கும். தேவன் நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார். நீ அந்த வார்த்தையை பற்றி என்ன வேணா செய்யலாம். அல்லேலூயா. நீ பேசுறது அப்படியே நடக்கும். நீ என்ன பேசுறது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. உன் நாவில நான் என்ன வச்சிருக்கிறேன், அதிகாரத்தை வச்சிருக்கிறேன். பேசு, நீ பேச பேச அது நடக்கும்ன்ற. அப்ப கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, அல்லேலூயா, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் சிறு பிள்ளை என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீ அனுப்புகிற தேசத்துக்கு நாங்கள் போகணும். ஏன்னா உமது துணை எங்களுக்கு போதுமானது, உமது சமூகம் எங்களுக்கு போதுமானது. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். உமது நாமம் மகிமைப்படட்டும்.
ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். நீ ஜாதிகள் மேலும் ராஜ்யத்து மேலும் நீர் எங்களை தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து ஊழியர் செய்யணும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.